உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். எப்படி 10வது 12வது படிக்கிற பசங்கிட்ட உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஜனநாயக கடமையை ஆற்ற சொல்லுங்கள், அதை செய்ய சொல்லுங்கள். அதுதான் முக்கியம். படிக்க வந்துக்கிறீங்க, படித்த பசங்க நீங்கள் வீட்டில் போய் படிப்பை பற்றி பேசக்கூடாது. அம்மா அம்மா அப்பா அப்பா ஜனநாயக கடமையை செய்யுங்கன்னு போய் சொல்லணும். அதுக்கு தான் உங்களை கூட்டுக்கிறேன், வேறு எது கூட்டான். நீட்டு வேணான்னு சொல்லிட்டான், போயிட்டு சொல்லுங்க அம்மா அப்படின்னு கற்றுங்க போய். அப்படி தான் இருக்குது. இப்போ அவங்களுக்கு 18 வயசு ஆகலை, அதனால் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. 18 வயசு ஆகிடுச்சுன்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் யாருக்கு போடணும். 18 வயசில் இப்போயே அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறது. கூட்டத்தில் உட்காந்துட்டான், பேசுறது கேட்பணும் உட்காந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரோட பிளான் என்னென்னா, அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுங்கள், போயிட்டு அப்பா ஓட்டு போடுங்க, ஜனநாயகன் படம் பாருங்கள், ஜனநாயகம் ஜனநாயக கடமைன்னு ஒரு 3 தடவை சொல்லிடுங்க. அது எதுக்கு? ஜனநாயகன் படம் வருதுல்ல, அதை ரெஜிஸ்டர் பண்ணுது. என்ன பிஸ்னஸ் மைண்டு. ஜனநாயகன் ஓட்டு போடுங்க ஸ்ட்ரெயிட்டாக சொல்லலாம், வாக்கு செலுத்துங்க